வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். ப்ளீச்சிங் பவுடரா, கோலமாவா, இல்ல பாண்ட்ஸ் பவுடரா? இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற சர்ச்சை. நம்மளுடைய மாண்புமிகு மேயர் பிரியா மேடம் அவர்கள் தொகுதிக்கு போயிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு. இப்போ அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து வர அந்த ஸ்மெல் அதை கர்டெயில் பண்றதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ்வலா யூஸ் பண்றது வழக்கம். இது ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சாக்கடை பக்கத்துல ஒரு ஸ்மெல் வந்தாலும் சரி, எனி சச் இஸ் அன்ஹைஜீனிக். அதனால அதை கர்டெயில் பண்றதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்றதுங்கிறது ரெகுலர் பிராக்டிஸ் ஆஃப் கார்பரேஷன். உடனே நான் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு எதிராக மதுவந்தி பேசுகிறார்னு ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு தான் இதை நான் சொல்றேன். அழுகி போன வெஜிடபிள் ஷாப் கிட்ட கூட அங்கேயுமே you are allowed to do this. எங்கேயுமே it's more a hygiene purpose, அவ்வளவுதான். சோ அங்க அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டிய இடத்துல கோலமாவு போட்டிருக்காங்க. கோலமாவு போட்டதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு, ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு கோலமாவு தான் போடுறாங்க, அதனால ஸ்மெல் கண்ட்ரோலே ஆகல, அது இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு, இந்த ஸ்மெல்லு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்க பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடணும்னா கூட எங்களால முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழும்பி இருக்கு. சோ இது சம்பந்தமா மீடியா நண்பர்கள் மேயரை கேள்வி கேட்கிறாங்க. மேடம், இதான் போட்டிருக்கிற சோ கால்ட் ப்ளீச்சிங் பவுடர், ஆனா இது கோலமாவு, நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மீடியா ஹவுசஸும் டோட்டலி ப்ரோ ஆளும் கட்சி தான். எங்களெல்லாம் தான் சாதாரணமா ஒரு பிரச்சனை நடந்தாலே அது நேஷனல் அஃபென்ஸ் லெவலுக்கு கேள்வி கேட்பாங்க மீடியா. ஆனா அப்படி கூட அவங்கள கேட்கலீங்க. ரொம்ப மரியாதையா, ரொம்ப பாந்தமா, ரொம்ப பதவிசா, மேடம் நீங்க நல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து நீங்க இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, இது கோலமாவு, இதுல ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வந்ததுன்னா வெரி குட் மேடம், ஆனா இதுல வரல, அப்படி ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா என் மேல கேஸே போடுங்கிறார் அந்த பத்திரிகைக்காரர். அந்த அளவுக்கு. ஆனா ரொம்ப மரியாதையா, ஏன்னா ஆளுங்கட்சி இல்லீங்களா, மரியாதையா தான் கேள்வி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இவங்க இல்ல, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு நாங்க பணம் கொடுத்திருக்கோம், அவங்க அதை ரீடிசைன் பண்ணி ரீடெவலப் பண்ண போறாங்க, அதுக்குண்டான பூஜை எல்லாம் போட்டாச்சு. அதுக்குமே அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க ரொம்ப நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா மேயர் மேடம், ரொம்ப நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. அதனால இதை மட்டும் எங்களுக்கு பதில் சொல்லுங்க, மக்களுக்கு அந்த ஸ்மெல் தாங்கல, அதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இது ரெகுலரா இங்க இதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்க, இது என்ன ப்ளீச்சிங் பவுடரா இல்ல பாண்ட்ஸ் பவுடரா? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு, அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு, அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு, அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு. இது என்ன மாதிரி பதில்? How can the mayor of a city be so irresponsible in her answers? ஒரு மேயர், நீங்க அங்க போயிருக்கீங்க, நீங்க மக்களுடைய பிரதிநிதி, உங்களை ஒரு கேள்வி, அதுவும் மக்கள் கேட்கல இந்த தடவை. ஏன்னா திமுகல தான் பேர் போன எக்ஸ் மந்திரிங்கெல்லாம் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீ எஸ்சியா உக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கிடைச்சிருச்சு. இப்ப மந்திரி பதவியே இல்ல. அவ்வளோ பேர் போன ஒரு அரசியல்வாதிக்கே மந்திரி பதவி இல்லையா? நீங்க இப்பதான் மேயரா வந்திருக்கீங்கம்மா, நீங்க பாண்ட்ஸ் பவுடரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் நீங்க மக்களை கேட்கல, உங்களையே போற்றி வணங்கி புகழாரம் பாடுற மீடியாவை கேட்டிருக்கீங்க. அந்த மீடியா நபருக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம மேடம் இது சரியான பதில் இல்லன்ட்டாரு. அதாவது உள்ள இருக்கிற மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சு, இத்தனை நாளா பேச முடியாதது பேசிட்டாரு, மேடம் இது சரியான பதில் இல்லன்னு. நான் கேட்கிறேன், as a representative of the people, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வருது, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, சரி இது என்ன ஏதுன்னு நாங்க செக் பண்றோம், we will do the needful, இதை தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இது பாண்ட்ஸ் பவுடரா, டால்கம் பவுடரா, சாண்டல்வுட் பவுடரா, என்ன பேச்சு இதெல்லாம்? இது this is not the right way to answer anybody. And இதுவே வேற ஒரு, அதாவது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரணமா ஒரு பதில் கொடுத்திருந்தா இந்நேரம் மீடியா எப்படி கொந்தளிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பாவம் கொந்தளிக்க முடியல, நியூஸ் ஐட்டமா போட்டுட்டாங்க, வேற வழி இல்லாம. அவ்வளவுதான் பண்ண முடியுது பாவம் மீடியாவால. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் இதை ஆக்சுவலா டிபேட்டா வச்சு நடத்தணும். ஆனா ஏதாவது தமிழ் சேனல் அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தும்பினா டிபேட் நடத்துவாங்க, மோடிஜி அவர்கள் இரும்பினா டிபேட் நடத்துவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. பட் இங்கே இருக்கிற மக்களின் பிரதிநிதியான ஒரு மேயர் இவ்வளவு ஒரு irresponsible-ஆன ஆன்சர் கொடுத்ததுக்கு மீடியா சேனல்ஸ் இன்னைக்கு விவாதம் நடத்துவாங்களா தெரியல. எனிவே the point is not that. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சிஎம் செக்யூரிட்டி, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் செக்யூரிட்டி, இதுல எல்லாம் அப்படியே மும்மரமா இறங்கி நீங்க வேலை செய்யற ஆளு நான் பார்த்திருக்கேன். எப்போ சிஎம் ஓட கான்வாய் வந்தாலும் சரி, நீங்க எப்படி பரபரப்பா வேலை செய்வீங்க, ஹெச்ஆர்என்சி
மினிஸ்டர் வந்தாலும் சரி எப்படி பரபரப்பா நீங்க வேலை செய்வீங்க, அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க நல்லா பாக்குறீங்க. பட் as a mayor உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது டைரக்ட்லி அண்டர் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்டர் யோர் ஜூரிஸ்டிக்ஷன்னே சொல்லலாம். ஒரு இடத்துல ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா கோலமாவு போட்டிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்ப என்ன நீங்க பண்ணிருக்கணும்? சரி, இது நான் என்னன்னு செக் பண்றேன், தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் அந்த மீடியா நண்பருக்கு சொல்லிட்டு இது என்னன்னு பாக்குறேங்கிறத விட்டுட்டு அது என்னங்க இப்படி ஒரு பதில்? திரும்பி 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 இந்த ஆணவம், இந்த irresponsible பிஹேவியர், இதுதாங்க இந்த ஆளுங்கட்சிய மக்கள் வெறுக்கிறதுக்கு நீங்களே கொண்டு போய் சேர்த்துறீங்க. இப்ப this is what is happening in தமிழ்நாடு. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஆனா ஆப்போசிஷனா பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் கேள்வி கேட்போம், எதை பத்தி வேணாலும் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்கணுமேனு கேள்வி கேட்போம். ஏன்னா அது டெமோக்ராட்டிக் ரைட் as an opposition. ஆனா a citizen in Tamil Nadu, a media person in Tamil Nadu does not have the democratic right to ask the mayor a question. இது எந்த விதத்துல நியாயம்? சவுக்கு சங்கர் கேள்வி கேட்டா உடனே அவர் வீட்டை அடிச்சு நொறுக்கி அவங்க அம்மாவை மிரட்டி அதெல்லாம் செய்வீங்க. இப்ப இந்த மீடியாக்காரர் உங்களை கேள்வி கேட்டிருக்காரு, என்ன பண்ண போறீங்க? மீடியாக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற மரியாதையா, இல்ல சுதந்திரமா, இல்ல மக்களுக்கிட்ட நீங்க பேசுற விதம் இதுதானா? இஸ் திஸ் how you answer a particular question? எப்படிங்க பாண்ட்ஸ் பவுடரான்னு கேட்பீங்க? எனக்கு புரியல. இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு இது புரியல. மக்களுடைய வரி பணங்க, everything is the people's money. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. you are in a very responsible position. நீங்க இப்பதான் மேயர் ஆயிருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அரசியல்வாதி சீனியர் கட்சியில மந்திரியா இருந்தவர்க்கே இப்ப மந்திரி பதவி இல்லையா. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம். யூ கேனாட், நான் திருப்பியும் சொல்றேன், தமிழக மக்களை முட்டாளு நினைச்சுக்கிட்டீங்கன்னா you really have to wake up and smell the coffee. ஏன்னா தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது. people are seeing through the lies, people are understanding the truth. தயவு செய்து பிரியா மேடம் கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறத as a mayor நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு இது பாண்ட்ஸ் பவுடரா டால்கம் பவுடரான்னு கேள்வி கேட்க கூடாது. தட் இஸ் சோ irresponsible. ப்ளீஸ் மேடம், தயவு செய்து பிரியா மேடம் நீங்க கொஞ்சம் அந்த தொகுதியில நிஜமாவே என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் ஆய்வு செய்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழியை பாருங்க. இது திஸ் இஸ் டெமோக்ரஸியா? பிரகாஷ் ராஜ் சார், நீங்க ஒமார் காலித் டெமோக்ரஸி செத்து போச்சு ஊன்லாம் ஆர்டிகல் போட்டீங்களே, இப்ப இதுக்கு பேர் என்ன? ஏதாவது சொல்லுங்களேன் சார். உங்களுக்கு நண்பர்கள் தானே, நீங்க போற்றி வணங்குற கட்சி தானே, கொஞ்சம் நீங்களாவது அட்வைஸ் கொடுங்களேன். உங்களுக்கு தான் பிரியா மேடமையும் நல்லா தெரியும், சேகர் பாபு சாரையும் நல்லா தெரியும், சிஎம்ஏ நல்லா தெரியும். கொஞ்சம் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், நீங்க சீனியர், ஒரு பதில் எப்படி கொடுக்கணும் அப்படி நீங்க கூட அட்வைஸ் பண்ணலாங்களே. ஏன்னா நீங்க தான் டெமோக்ரஸியே செத்து போச்சு இந்தியாலங்கிறீங்களே. இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு? இதுக்கு பேர் என்ன? ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டா அவரை இவ்வளவு கேவலமா ஒரு பதில் சொல்லி உதர்க்கமா ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு irresponsible ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. மேடம் இது சரியான பதில் இல்லைன்னு அவர் நின்னுகிட்டு இருக்காரு, அதுக்கும் எந்த பதிலும் வரல. இதுக்கு பேர் என்ன? there is absolutely no accountability. இந்த accountability இல்லாததுனாலதான் தமிழக மக்களுக்கு வெறுப்பு உண்டாயிட்டு இருக்கு. இன்னும் 11 மாசம் இருக்கு. தமிழக மக்கள் அவங்க பதில கண்டிப்பா எங்க அப்பா முருகன் சாட்சியா கண்டிப்பா சொல்லுவாங்க. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.